வணக்கம்ங்க. வணக்கம் வணக்கம். வாங்க. வணக்கம். அன்பளுக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு இடத்துக்கு வரணும், சரியான நேரத்துக்கு வந்துடணும்பா. இல்லைன்னா தப்பா நினைப்பாங்க. ஐயா வாங்க வாங்க. அமைதியா இரு. கீழே விழுந்து கைய கால ஒடிச்சுக்காத. பெரியவங்க எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சரி, காது குத்தியாச்சா? யாருக்குங்க? எனக்கு குத்து, இல்லைன்னா இவனுக்கு குத்து, வேணும்னா உனக்கே குத்திக்க. உன் வீட்டுல நிறைய காது குத்து. பெரியவங்க நீங்களாம் எப்படி காது குத்துறதே? ஊசியை நானா எடுத்துட்டு போயிட்டேன். போய் எதையாவது குத்த சொல்லுங்க ஐயா. ஐயாவுக்கு பெரிய சேர கொண்டாடா. ஐயா வாங்க உட்காருங்க. உள்ளதுலயே பெரிய சேரு. உள்ளதுலயே பெரிய ஆளு நான் தானே. அப்படித்தானே போட்டாங்கன்னு. உட்காருப்பா. எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, வந்துடுறேன். என்னங்க இன்னும் மைசூர் அட்வான்ஸ் இல்லைங்க? அவசரப்படாத ஐயா, வசூல் இனிமே தானே. ஐயா வந்திருக்காருல்ல. இங்க எல்லாம் வசூல் பண்ணி தான் அட்வான்ஸே கொடுக்கணுமா? ஐயா வாங்க. வணக்கம். வணக்கம். காதெல்லாம் குத்தியாச்சா? கோயில் தர்மகர்த்தா நீங்க இல்லாமையா? ஏன் நான் வந்தா காது குத்த மாட்டியா? ஏய், நாங்களும் ஒரு காலத்துல ஆட்டினவங்க தான்டா. ரொம்ப ஆட்டாத, கால் வலிக்க போகுது. வலிச்சா கூலிக்கு ஆள் வச்சு ஆட்டுவேன். ஐயா உட்காருங்க. பையன் சீட்டு. ஏயா, ஒரு பெரிய சேர் இல்லையா? அது ஒண்ணுதான் இருந்துச்சுங்க. ஊர்ல யார் பெரிய மனுஷன் முடிவு பண்ணிட்டு அப்புறம் சேர் போடலையா? அவர் முதல்லயே வந்துட்டாரு. ஐயா இருங்க, ஏற்பாடு பண்றேன். 140 ரூபாய் டிசி வேஷ்டி கட்டினவங்களுக்கு தாண்டா இந்த மாதிரி சேர் எல்லாம் போடுவாங்க. 30 ரூபாய் வேஷ்டிக்கு முக்காரி போட்டாலே பெரிய விஷயம். நான் கட்டி போட்ட பழைய வேஷ்டிய கட்டினவனுக்கெல்லாம் பவுசு வந்துருச்சு. முதலாளி விட்டுருக்க, ஏதாவது செஞ்சுடுறேன். என்னையே அடிக்கிறீங்க? என் ஆத்திரத்தை தீர்த்துக்கத்தான். காது குத்த டைம் ஆச்சு. குழந்தைய தம்பி மடியில வச்சு குத்தன அனுப்பிச்சு வைங்க. எப்பவுமே பெரிய இடம்னா அதுக்கு ஒரு தரை கௌரவம் இருக்கத்தான் செய்யுது. நீ போப்பா. ஏன் என் பொண்ணு மடியில உட்கார வச்சு காது குத்த கூடாதோ? அது வழக்கம் இல்லைங்க. இன்னையா பெரிய வழக்கம்? வழக்கத்தை மாத்திக்க. அது வந்து போய் எனக்கு கட்ட கோவம் வரும். அம்மா வாங்க வாங்க. நீ போப்பா. வாங்க தம்பி. தானா கொடுத்தா கௌரவம், அத கேட்டு வாங்கினா பிச்சை. போடா எச்ச. அடச்சே. டேய். மாக்கா பாத்து குத்தியா? கையடியா? ஓங்காதா? பாத்து குத்து. நான் தான் புடிச்சிருக்கேன்ல, உன் குழந்தைய கவனியா? கண்ணு, உன் குழந்தையா இருந்தா என் குழந்தையா இருந்தா எனக்கு எல்லாம் ஒண்ணுதான். உட்காரம்மா. பாத்து குத்தியா? குழப்பத்தை உண்டாக்குதே நீங்க. ஏற்கனவே எனக்கு வெள்ள எழுத்து, இதுல நீங்க வேற விளையாடுறீங்க. ரொம்ப வலிக்குதோ? என்ன லட்சுமி சாப்பிடாம போற? இல்ல, குழந்தை மடியில உனக்கு இருந்துச்சு, அதான் துணி மாத்திட்டு வந்துடுறேன். இங்க ஏன் வந்த? வெளிய போ. இது அம்மா அந்த பிரசாதம் கொடுக்க சொன்னாங்க. அங்க கூட்டமா இருந்துச்சு, தனியா இருக்கும்போது கொடுக்க வந்தேன். தப்பா நினைக்காத. இந்த சரி, அதை இங்க வச்சுட்டு போ. மறந்துடாம எடுத்துக்க. என் பையனை கூட்டிட்டு வருவேன்னு தெரிஞ்சே கூட பொண்ணையும் கூட்டி வந்திருக்காயா? என்ன பொண்ணுக்கு பையனுக்கு லிங்க் பண்றியா? என் பொண்ணு கூட்டு வருவேன் தெரிஞ்சுதான்டா உன் பையனை கூட்டு வந்திருக்கிற. போடா, என் பையன் சிங்கம். போடா, என் பொண்ணு தங்கம். போடா வெங்கம். நான் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கிறேன், சந்தையில விட்ட கடா மாதிரி முறைச்சிட்டு இருக்கிறேன். நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கிறேன். சண்டைக்கு விடுற சேவல் மாதிரி சும்மா சிலுத்துக்கிறிய. என்ன நீ சிலுத்துக்கிறேன் என்னன்ற நீ? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு கணக்கு தீர்த்துக்கோம்டா. அச்சா குச்சா. பொண்ண மாதிரி நான் ஓசிச்சு வருது வரல. இப்ப நான் நினைச்சா 1001 ரூபாய் மொய் எழுத முடியுமாடா உன்னால? எங்க ஐயா நினைச்சா 2000 ரூபாய் கூட மொய் எழுதுவார். ஆமா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். யார் வீட்டு காசுல நீ 2000 ரூபாய் மொய் எழுதுவ? போய் வாடா சண்டைக்கு. நீங்க வாங்க.
நீங்க வாங்க. நீ விடுடா. சொல்றேன் கேளுங்க. அட வாங்க என்ன? விடுடா, வா, அண்ணா. வரீங்க. ஏய், விடுடா. ஐயோ, அவனை ஏன் பாத்துக்கிறேன் நானு. நீங்க வீட்டுக்கு போங்க. பாத்துக்கிறேன். சொல்லாம போனா தப்பா நினைப்பாங்க. நான் சொல்லிட்டு வந்துடுறேன். அவன்கிட்ட போய் சொல்லு, அவன் பெரிய இவன். ஏங்க 1001 ரூபா மொய் எழுதுறேன்னு சொன்னீங்களே, என்னங்க மொய்? ஏன்டா ஒரு பேச்சுக்கு சொன்னா விட மாட்டீங்களா? காது குத்துறீங்களே, கெடா வெட்டீங்களாடா? பண்ண வேண்டியதை பண்ணாதீங்க. பணத்துக்கு அலைங்க. ஓட்டுற வண்டிய ஓட்டுறா. வீட்டுக்கு போயிட்டு வந்து கண்ட இடத்துல வெட்டுறேன்.